கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டை போல தலித் பிரிவினரில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசு தயாராக இருப்பதாக அந்த மாநில முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். அண்மையில் தலித் பழங்குடிகள் பிரிவில் மாநில அரசுகள் உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை சுட்டிக்காட்டி சித்தராமையா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி தமது ஆட்சிக் காலத்தில் தலித்துகளுக்கான 18% இடஒதுக்கீட்டில் அருந்தியதர்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்கினார். இதேபோல பஞ்சாப், ஹரியானா மாநில அரசும் தலித்துக்கள் பழங்குடிகளில் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கின. இதற்கு எதிரான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் தலித் பழங்குடி பிரிவுகளின் இடஒதுக்கீட்டில் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. அதே நேரத்தில் தலித் பழங்குடியினர் இடஒதுக்கீட்டில் பொருளாதார அளவுகோலான கிரிமிலேயரையும் அமல்படுத்த யோசனை தெரிவித்தது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கான 3% உள் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரில் தமது இல்லத்தில் மதிக சாதி பிரதிநிதிகளை முதல்வர் சித்தராமையா சந்தித்து பேசினார். அப்பொழுது தமது அரசு தலித் சாதிகளில் உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த தயாராக இருப்பதாக கூறினார். உச்சநீதிமன்றமும் அண்மையில் மாநில அரசுகளுக்கு இந்த உள் இடஒதுக்கீடு பற்றி கூறியது. இதன் அடிப்படையில் காங்கிரஸ் அரசு உள் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என உறுதியளித்துள்ளார்.